வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கொஸ்டின் ஆஃப் த டேல பார்க்க போற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உட்ஸ் ரியாக்ஷன் அண்ட் உட்ஸ் ஃபிட்டிக் அண்ட் உட்ஸ் ஃபிட்டிக்னா என்ன அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணி அது ரிலவெண்டா வரக்கூடிய ஒரு கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஜைலம் நீ தமிழ் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மோஸ்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் உங்களுக்கான ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜைலத்தோடைய நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் இருக்குல்ல, ஸோ அந்த நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்சுக்கு இப்போ நம்ம ஆன்லைன் பேட்சுக்கு அப் டு 30% ஆஃபர் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் நம்ம நீட் ரிப்பீட்டர்ஸ் பேட்சில் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணுங்க, சரியா? காட் இட். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறீங்க நம்மளுடைய வெற்றி பேட்ச். கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும் நம்ம ஜைலத்தோடைய நீட் ரிப்பீட்டர்ஸ்க்கான ஆன்லைன் பேட்ச். ஸோ இதில் இந்த 30% ஆஃபர். ஸோ இது போக உங்களுக்கு இவ்வளோ ஃபீஸ் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ஃபீஸ் ரேஞ்ச். அண்ட் நீங்கள் நீட் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த பேட்ச் உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நீட் எக்ஸாமுக்கு ரொம்ப நாளெல்லாம் கிடையாது, இன்னும் ஃபியூ மந்த்ஸ் தான் இருக்குது. அண்ட் அந்த நீட் எக்ஸாமுக்கான டேட்டுக்கு 1 month or 2 months முன்னாடி நீங்கள் என்டையர் போர்ஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு கண்டிப்பாக இந்த பேட்ச் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஓகே. அண்ட் ஆஃப்டர் தான் நம்மளுடைய ஃபாஸ்ட் ட்ராக் பேட்சுக்குமே இதே ஃபீஸ். ஓகே, ஃபீஸில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது. என்னென்னா அப் டு 15% உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. ஸோ அந்த ஆஃபர்லாம் போக நீங்கள் 8499க்கு இந்த பேட்சை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். சரி, நம்ம இன்னைக்கு உள்ள கொஸ்டினுக்குள்ள போகலாமா? என்னன்னு பாருங்க, ஹைட்ரோ கார்பன். ஓகே, ஸோ கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உட்ஸ் ரியாக்ஷன் என்ன? உட்ஸ் ரியாக்ஷன்ங்கிறது என்னன்னா, இப்போ அல்கைல் ஹேலைட் இருக்கு. அல்கைல் ஹேலைடை ஒரு சோடியம் கூட நீங்கள் ரியாக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? அல்கைல் ஹேலைட் ஒன்னோட ஒன்று சேர்ந்து ஒரு டைமரைஸாக கன்வெர்ட் ஆகும். நல்லா பாருங்க, இந்த இடத்துல நீங்க எடுக்கிறீங்க ஒரு மெத்தில். ஓகே, மெத்தில் ஹேலைட். ஓகே, ஒரு சோடியம் கூட நீங்க போடும்போது என்ன ஆகும்? 2 மெத்தில் ஹேலைட் இந்த சோடியம் கூட ரியாக்ட் ஆகி 2 சோடியம் கூட ரியாக்ட் ஆகி உங்களுக்கு இங்க இருக்கக்கூடிய அல்கைல் குரூப் என்ன ஆகும்? டபுளா கன்வெர்ட் ஆகும். ஓகே, CH3 உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு டைமரைஸ் ஆகும். ஓகே, ஜஸ்ட் டைமரைஸ். டைமரைஸ் ஆகுது. இப்போ எந்தெந்த அல்கைல் ஹேலைட் உங்களுக்கு டைமரைஸ் ஆயிருக்கு அதை வச்சு தான் உட்ஸ் ஃபிட்டிக் அண்ட் உட்ஸ் ஃபிட்டிக் டிசைட் ஆகும். இப்போ அல்கைல் நார்மல் அலிஃபேட்டிக் இருக்குல்ல, அல்கைல் ஹேலைட் டைமரைஸ் ஆச்சுன்னா அது நம்ம உட்ஸ் ரியாக்ஷன். இல்ல அரோமேட்டிக் ஹேலைட் டைமரைஸ் ஆச்சுன்னா அது ஃபிட்டிக் ரியாக்ஷன். இல்ல அல்கைல் பிளஸ் அரைல் இந்த ரெண்டுமே உங்களுக்கு டைமரைஸ் ஆச்சுன்னா தட் இஸ் உட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன். ஸோ இதுதான் பேசிக் நாலேஜ் அபவுட் உட்ஸ் ஃபிட்டிக் ரியாக்ஷன். ஸோ இப்போ இது ரிலவெண்டா இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் இது. இதை எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஹைட்ரோ கார்பன் ஏ ரியாக்ட் வித் புரோமின். சரி, ரியாக்ட் வித் புரோமின். ஏதோ ஒரு ஹைட்ரோ கார்பன் அது வந்து புரோமின் கூட ரியாக்ட் ஆகுது. நெக்ஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் டு ஃபார்ம் அல்கைல் புரோமின். சிம்பிளா என்ன நடந்திருக்கு? அந்த அல்கைல் குரூப் என்ன ஆகுது? புரோமின் கூட சப்ஸ்டியூட் ஆகி அல்கைல் ஹேலைடா கன்வெர்ட் ஆயிருக்கு, அல்கைல் புரோமைடா கன்வெர்ட் ஆயிருக்கு. ஃபைன். என்ன இங்க எக்ஸ்ங்கிற ஒரு ஹாலஜன் இருக்கு, அதனால் புரோமைட். ஓகே, சி நான் என்ன பண்றேன்? சி ஜஸ்ட் ஒரு காம்பவுண்ட். ஓகே, அந்த காம்பவுண்ட் உங்களுக்கு புரோமின் கூட ரியாக்ட் ஆகி என்ன ஆகுது? ஒரு ஆர் புரோமைடா கன்வெர்ட் ஆகுது, அல்கைல் புரோமைடா கன்வெர்ட் ஆகுது. சரி, நவ் which by Woods reaction is covered to gaseous hydrocarbon containing less than 4 carbon atom. Okay, which is by Woods reaction. So இந்த alkyl halide further நான் என்ன பண்றேன்? Woods reactionக்கு அனுப்புறேன். அதான் கொடுத்திருக்காங்க alkyl bromide which by Woods reaction. So Woods reaction போகும்போது என்ன ஆகும்? நீங்க கண்டிப்பா உங்களுக்கு 2 alkyl halide கிடைக்கும், RR னு கிடைக்கும். சரி, gaseous hydrocarbon containing less than 4 carbon. இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த RR குரூப் இருக்குல்ல, இந்த RRல எவ்வளவு இருக்கு? less than 4 carbon. அதுதான் ஹிண்ட். இதை வச்சு நீங்க கண்டுபிடிக்கணும். கீழே இருக்கக்கூடிய காம்பவுண்ட் நீங்க எடுத்துக்கோங்க, நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய காம்பவுண்ட் இதை நீங்க அல்கைல் ஹேலைடா சப்ஸ்டிட் பண்றீங்க, அஃப்கோர்ஸ் பண்றீங்கன்னு வச்சுப்போம். ஸோ பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும்? இது டைமரைஸ் ஆகுது. இது டைமரைஸ் ஆனா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 கார்பன் கிடைக்குமா? எஸ். 4 கார்பன் கண்டிப்பா வருமா? எஸ். ஸோ இங்க இதை நீங்க டைமரைஸ் பண்ணாலும் உங்களுக்கு 4 கார்பன் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் கிடைக்கும். இதை நீங்க டைமரைஸ் பண்ணாலும் 4 கார்பன் இருக்கக்கூடிய ப்ராடக்ட். பட் இந்த காம்பவுண்டை நீங்க டைமரைஸ் பண்ணாதான் உங்களுக்கு லெஸ் தென் 4 கார்பன் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ அவ்வளோதான், இது ஆன்சர். இதை நீங்க டைமரைஸ் பண்ண, இது இந்த மெத்தில் குரூப் இருக்கு, இதை நீங்க புரோமினேஷன் பண்றீங்க, Br2 போடும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? மெத்தில் புரோமைட் ஃபார்ம் ஆகும். இந்த மெத்தில் புரோமைடை நீங்க உட்ஸ் ரியாக்ஷன் போடும்போது என்ன ஆகும்? 2 மெத்தில் புரோமைட் ரியாக்ஷனுக்கு போய் உங்களுக்கு ஈத்தேன் கிடைக்கும். சரியா? ஸோ இதுதான் ரியாக்ஷன்.
ஸோ உங்களுக்கு the right answer is option D is perfect answer. ஹோப் இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த நோட்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா QR கோட ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனல் இருக்கக்கூடிய நோட்ஸ் வேணும்னா கூட இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பிரச்சனையே கிடையாது, ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். அண்ட் see you next session. Take care of yourself.